மனிதனுக்கு மனம்தான் வாழ்க்கை. அவனுக்கு சிந்தனை ஆற்றல் என்கிற 6வது அறிவு இருப்பதால் மற்ற உயிரினங்களை விட அவன் மனதால் அதிகமாக வாழ்கிறான். இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் மனதில்தான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் மனதை செம்மைப்படுத்துவது, வளப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மனம் செயல்படும் பொழுது அந்த செயல்கள் சிறப்பாக அமைவது இல்லை. அமைதி நிலையிலிருந்து செயல்படும் பொழுது அந்த செயல்கள் வெற்றியாக மாறுகின்றன. மனம் 2 விதமான வேலைகளை செய்கிறது. ஒரு மனம் தெய்வ மனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ் மனம் நம்மளுடைய இருதய துடிப்பு, இரத்த ஓட்டம், உணவு ஜீரணமாதல், கழிவுப்பொருள்கள் முறையாக வெளியேற்றுதல் என்கிற வகையில் நமது உடலில் தெய்வ மனம் ஆழ் மனமாக தாயின் கருவில் உருவானதிலிருந்து கடைசி வரையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயற்கை மனம் அல்லது தெய்வ மனம் என்று கூறுகிறோம். இன்னொரு மனம் 3 வயதுக்கு மேலே 5 புலன்களால், கண்களால், காதுகளால், மூக்கினால், நாக்கினால், தோலினால் நாம் அனுபவித்ததெல்லாம் பதிந்து அவ்வப்பொழுது மீண்டும் எடுத்து காட்டுகிறது. இதை மேல் மனம் என்று கூறுகிறோம், சமுதாய மனம் என்று கூறுகிறோம். 2 மனமும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் செய்யும் பொழுது, இயங்கும் பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. நோய்கள் குறைந்து மனம் அமைதியாக செயல்படுகிறது, ஆற்றலோடு செயல்படுகிறது. ஆனால் மேல் மனம் புற இன்பங்களில் லயமாகி இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் இன்பம் என்று அதை நோக்கி ஓடும் பொழுது, அதில் மிக அதிகமாக ஈடுபடும் பொழுது அதனுடைய மறுபாதியான தெய்வ மனம், ஆழ் மனம் பாதிக்கப்படுகிறது. அந்த உணர்ச்சிகளால் எமோஷனல் மூட் என்று சொல்லுவார்கள். அதுபோல பாதிக்கப்படும் பொழுது அவன் உடலில் 5 ஓட்டங்கள் சரியாக நடைபெறுவதில்லை, ஜீரண சக்தி குறைகிறது, கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது. எனவே நாம் விழிப்புணர்வுடன் இருந்து நமது மனதை முடிந்த வரையிலும் அமைதி நிலையில் இருந்து வைத்துக்கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்கும் அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு எது அமைதியாக இயங்குகிறதோ அதன் மீது அடிக்கடி மனம் வைத்து தவம் செய்ய வேண்டும். நம் மனதிற்கு, மனித மனதிற்கு ஒரு பெரிய நல்ல குணம் என்னவென்றால், அந்த மனிதனின் மனம் எதை அடிக்கடி ஆழ்ந்து விருப்பப்பட்டு நினைக்கிறதோ அந்த இயக்கத்தின், எதை நினைத்து அவன் மனம் அதில் ஈடுபடுகிறதோ அந்த இயக்கத்தின் மன அலைச்சுழல் இவனுக்கு வந்துவிடும். மனிதனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து இயக்கங்களும் 4-7 என்ற அமைதி நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே காந்த தத்துவ ஞானியாகிய வேதாத்திரி மகரிஷி மனிதன் அமைதியுடன், ஆற்றலுடன், நோய்கள் குறைந்து நீண்ட காலம் வாழ மனதை வளப்படுத்த வேண்டும் என்று மனவளக்கலை என்ற அற்புதமான யோக கலையை இந்த உலகிற்கு அளித்துள்ளார்கள். தொடர்ந்து தவங்களை செய்வதன் மூலம் நமது மேல் மனமானது உலக இன்பங்களில் ஈடுபடும் பொழுது விழிப்புணர்வுடன் இருந்து அளவு முறையோடு அவைகளில் ஈடுபட்டு உள்ளே இயல்பாக இயங்கும்
ஆழ்மனமாகிய தெய்வ மனமுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அப்பொழுது அந்த மனிதனுக்கு உடல் நலமும், நீண்ட ஆயுளும், நட்பு நலமும், வாழ்வின் உயர்வும், இன்பமும், அமைதியும் அதிகமாகி வாழ்வில் துன்பங்களும் நோய்களும் குறைகின்றன. இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் எப்பொழுதும் மறவாமல் நினைந்து கொண்டு இப்பொழுது நம் மனதை சிறப்பாக அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சாந்தி தவம் என்கிற மூலாதார தவத்தை நாம் செய்ய தொடங்குவோம். நான் இந்த தவத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது என் மனதில் உதித்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லோரும் சிறு வயதில் பார்த்திருப்போம், தஞ்சாவூர் பொம்மை என்று அதற்கு பெயர். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்று கூறுவார்கள். அந்த பொம்மை மிக அழகாக இருக்கும். ஆண் அல்லது பெண் உருவத்தில் வரைந்திருப்பார்கள். அதற்கு தலை, உடல், கைகள் வரையிலும் இருக்கும். ஆனால் தொடை, கால்கள் இருக்காது. உள்ளே கால்வாசி மண்ணை போட்டு நிரப்பி கீழ்ப்பகுதியை கெட்டிப்படுத்தியிருப்பார்கள். அந்த பொம்மையை எந்த பக்கம் சாய்த்தாலும் மீண்டும் அது நேராக வந்து நின்றுவிடும். இதேதான் நாம் செய்யும் சாந்தி தவத்திலும் நடக்கிறது. நம் மூலாதாரத்தை அந்த பொம்மைக்கு எப்படி மண்ணை போட்டு கெட்டிப்படுத்துகிறார்களோ அதே போல தவத்தின் மூலம் ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளும் பொழுது நமது மூலாதாரம் கெட்டிப்படுகிறது, உறுதிப்படுகிறது. அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நாம் மனதை பல்வேறு நிலைகளில் அலைக்கழிக்கப்படும் பொழுது இயல்பாக மீண்டும் சமநிலைக்கு வந்து விடுகிறது. எனவே சாந்தி தவம் என்பது ஒரு அருமையான தவம். இந்த விஞ்ஞான யுகத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் மனம் மிகுந்த அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் இயல்பாக சமுதாயத்தோடு வாழும் பொழுது நமக்கு ஏற்பட்டு விடுகிறது, நம்மையும் அறியாமல். எனவே சாந்தி தவத்தை அடிக்கடி செய்து பழகும் பொழுது அந்த தஞ்சாவூர் பொம்மை எப்படி எந்த பக்கம் ஆடினாலும் மீண்டும் நிலையாக வந்து விடுமோ அதே போல நம் மனம் மீண்டும் அமைதி நிலைக்கு வந்துவிடும். எனவே ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை மிக அருமையாக கொடுக்க வல்லது. அவைகளை நாம் தொடர்ந்து செய்து நன்மைகளை பெறுவோம்.